ரெண்டாவது காரியம், ಎರಡನೇ ಕಾರ್ಯ ಟ್ರಸ್ಟ್ ಇನ್ ಗಾಡ್ ಮಾತ್ರமில்ல, ದೇವರನ್ನು ನಂಬಿ ಅಂತ. அதுக்கு மேல இது இன்னும் முக்கியம். நான் உண்மையிலே ட்ரஸ்ட் இன் காட் தானா, நான் ட்ரஸ்ட் ஆண்டவர் மேல தான் வைக்கிறேன்னா, ನಾನು ನಿಜವಾಗಿ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. ரெண்டாவது காரியம் ரெஸ்ட் இன் காட். ಎರಡನೇ ಕಾರ್ಯ ದೇವರಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿಯಾಗಿ. இது ரொம்ப முக்கியம். நான் ட்ரஸ்ட் பண்றேன்ப்பா, ನಾನು ದೇವರನ್ನು ನಂಬುತ್ತೇನೆ, நான் புலம்பிக்கிட்டே திரிவேன். ಆದರೆ ಗೊಂದಲಗೊಂಡೇ ನಾನು விசுவாசிக்கிறேன்ப்பா, ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ, ஆனா அலைஞ்சிக்கிட்டே திரிவேன். ನಾನು ಅಲೆದಾಡಿಕೊಂಡೇ நான் விசுவாசிக்கிறேன், ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ, கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன், ಕರ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, கர்த்தர் தான் விசுவாசிக்கிறேன், ಕರ್ತನನ್ನೇ நான் ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ, அசைக்கப்படுதலன்னு சொல்றேன் தான், ನಾನು ಕದಲುವುದಿಲ್ಲ ಅಂತ ஆனா ಹೇಳ್ತೇನೆ, நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். கர்த்தர் ಆದರೆ ನಾನು ದೇವರಲ್ಲಿ ನಾನು ವಿಶ್ರಾಂತಿಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ரெஸ்ட் இன் காட் ரொம்ப முக்கியம். ದೇವರಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿಯು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. தாவீது பாருங்க, ದಾವೀದನು ನೋಡಿ ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க, தேவனையே. ಆರಂಭಿಸುವಾಗ முதல் ಹೇಳುತ್ತಾನೆ, வசனத்தை யாராவது வாசிக்க முடியுமா? தேவனையே. சொல்லமா, யார நோக்கிங்க? ಯಾರನ್ನು ನೋಡಿ? தேவனையே நோக்கி, ದೇವರನ್ನೇ ನೋಡಿ என் ஆத்மா அமர்ந்திருக்கிறதா. ನನ್ನ ಆತ್ಮವು இது ಶಾಂತವಾಗಿರುವುದು. மூல மொழியில என்ன வார்த்தை சொல்றாங்க தெரியுங்களா? ಇದು ಮೂಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? ஒரிஜினல்ல இந்த வார்த்தை எப்படி எழுதிருக்கு? ESV டிரான்ஸ்லேஷன்ல கரெக்ட்டா சொல்லிருக்காங்க. ಒರಿಜಿನಲ್ ಅಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ அந்த ಅಂದ್ರೆ, வசனத்தை வாசிக்கலாமா? தேவனையே என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்ற வார்த்தை என்ன 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 கரெக்டா சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் ஆத்துமா அமைதியா இருக்குது அப்படின்ற ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னா அது தேவனிடத்தில் மாத்திரம்தான். கரங்களை தட்டலாமா? ஹalleluya. ನನ್ನ ಆತ್ಮವು ಶಾಂತವಾಗಿದೆ ಅಂತ ಅದರ ಅರ್ಥ ಏನೆಂದರೆ ನನ್ನ ಆತ್ಮವು ದೇವರಲ್ಲಿದೆ ಅಂತ ಅರ್ಥ. என் ஆத்மா ஒரு இடத்துல இளைப்பாறுது அப்படின்னு சொன்னா, ನನ್ನ ಆತ್ಮವು ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿಗೊಳ್ಳುತ್ತದೆ அது ಅಂದರೆ இந்த தேவனிடத்தில் மாத்திரம். ಅದು ಈ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ. யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, எவ்வளவு நாளுங்க பணம் என் கூட வருது, ಎಷ್ಟು ದಿವಸ ನನ್ನ ಬಳಿ ಹಣ அங்க அமைதியா இருக்க முடியுமா? ಅಲ್ಲಿ ನಾವು பணம் ಶಾಂತವಾಗಿರಬಹುದು. பணம் 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 நம்ம ஓடுறோம். ಇವತ್ತು ಹಣ ಅಂತ ಹೇಳಿ பணம் ಓಡುತ್ತೇವೆ. வேணும், ಹಣವು ஆனா ಬೇಕು, பணமே வேணும்னு ஓடுறோம். ಆದರೆ ಹಣವೇ ಬೇಕು ಅಂತ அது இது அதுன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ಅದು ಇದು ಅಂತ ಹೇಳಿ ಅಲೆದಾಡುತ್ತಿರ್ತೀವಿ. போய் சேர்த்து வச்சவங்களோட இன்டர்வியூ போய் பாருங்க. ಆದ್ರೆ ಹೋಗಿ ಸೇರಿಸಿಟ್ಟಿರುವ ಅವರ ಇಂಟರ್ವ್ಯೂ அலெக்சாண்டர் ನೋಡಿ. பாத்தீங்களா? ಅಲೆಕ್ಸಾಂಡರ್ ಅನ್ನು அவர் ನೋಡಿದ್ರ? கையை மேல வச்சிட்டு தான் புதைக்க சொன்னாராம். ಅವರು ಆತನ ಕೈಯನ್ನು ಮೇಲೆ ಇಟ್ಟೆ ನೀನು ನನ್ನನ್ನು ಉಳಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರಂತೆ. சொல்லு, எழுதுங்க. நான் ஒண்ணுமே எடுத்துட்டு போல, இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்த பார்த்தேன், சம்பாதிக்க பார்த்தேன், ஜெயிக்க பார்த்தேன், ஆனா ஒண்ணுமே எடுத்துட்டு போல. ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ಏನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಬರಿ ಅಂತ ಹೇಳಿ. அப்ப நம்ம எதை பிடிச்சிட்டு இருக்கிறோம் ஒண்ணுமே புரிய மாட்டிருக்கு. ನಾವು ಏನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳುವುದೇ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்தில் இளைப்பாறு என்று சொன்னாலும் நான் அவர்கிட்ட இளைப்பாற போறதில்ல. நான் போறதெல்லாம் பணத்துக்கு பின்னாடி, நான் போறதெல்லாம் மனுஷனுக்கு பின்னாடி, நான் போறதெல்லாம் பதவிக்கு பின்னாடி, நான் போறதெல்லாம் இந்த உலகத்துக்கு பின்னாடி தான். ದೇವರು ಎಷ್ಟೋ ನೀನು ಬಂದು ವಿಶ್ರಾಂತಿಗೊಳ್ಳು ಅಂತ ಹೇಳಿದರೆ, ಆದ್ರೆ ನಾವು ಬರೀ ಹಣದ ಹಿಂದೆ, ಅದರ ಹಿಂದೆ, ಇದರ ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತಲೇ ಇರ್ತೀವಿ. தேவ பிரசன்னத்தில் காத்திருப்பதே கிடையாது. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನಾವು ಕಾದಿರುವುದೇ ಇಲ್ಲ. தேவ பிரசன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಗೆ ನಾವು ಮುಖ್ಯತ್ವವನ್ನೇ ಕೊಡುವುದಿಲ್ಲ. அப்போ இங்க இவர் தாவீது சொல்றாரு, நான் ஒரு இடத்துல அமைதலா இருக்கிறேன்னு சொன்னா, நான் ஒரு இடத்துல இளைப்பாறுதலோடு இருக்கிறேன்னு சொன்னா, நான் ஒரு இடத்துல ரெஸ்டா இருக்கிறேன்னு சொன்னா, அது கர்த்தருடைய பிரசன்னத்தில் பாதத்தில் மாத்திரம்தான் என்று சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ವಿಶ್ರಾಂತಿವಾಗಿ ಇದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾನು ಒಂದು ಕಡೆ ಶಾಂತವಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅದು ದೇವರಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ನಾನು இது வெறும் பாட்டுல மட்டும் தான் நம்ம சொல்றோம். ಇದನ್ನು ನಾವು ಬರೀ ಹಾಡಿನಲ್ಲಿ ಮಾತ್ರ ಹೇಳುತ್ತೇವೆ, ஹார்ட்ல சொல்ல மாட்டேங்கிறோம். ನಾವು ಹೃದಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ. என்னங்க, ಏನಪ್ಪಾ, யாரும் பிரசன்னத்தை தேடுறதே கிடையாது. ಯಾರು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಹುಡುಕುವುದೇ ಇಲ್ಲ. குட்டிகரன் அடிக்க வேண்டியதா இருக்குது நீங்க பிரசன்னத்துக்கு வர்றதுக்கு. ನಾನು ಇಲ್ಲಿ ಬಂದು ಕಿಂದರಿ ಬಾರಿಸಬೇಕಾಗಿದೆ ಇಲ್ಲಿ. ஆமா, ஆடுறாம நாங்க ஆட வேண்டியதா இருக்குதுங்க. ನಾವು ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆಡು ರಾಮ ಅಂತ ಹೇಳಬೇಕಾಗುತ್ತದೆ. சாமி வா பிரசன்னத்துக்கு, சாமி வா சர்ச்சுக்கு, சர்ச்சில் காத்துரு, சர்ச்சில் ஆமென்றதுக்குள்ள ஒரு ஜிப் போட்டு பைபிள் ஜிப் போட்டு ஓடிடுவாரு. ಇಲ್ಲಿ ಬಾರಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರನ್ನ ಗೋಗರದೆ ಅವ್ರನ್ನ ಕರಿಬೇಕು. ಅಲ್ಲಿ ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಇಲ್ಲಿ ಬ್ಯಾಗ್ ಜಿಪ್ ಹಾಕಿ ಅಲ್ಲೇ ಹೊರಟು ಹೋಗಿರ್ತಾರೆ. ಬೈಬಲ್ಗೆ பாஸ்டர் ஆமென் சொல்ல போறாரு தெரியல. ಪಾಸ್ಟರ್ ಯಾವಾಗ ಆಮೇನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. சொல்லுப்பா, ಹೇಳಪ್ಪ. கொஞ்ச நேரம் இழுத்தார்னா ಅವರು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಏನಾದ್ರೂ ಎಳೆದರೆ பைபிள் எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க. ಅವರು ಬೈಬಲ್ ಅನ್ನು ಹಾಗೆ ಎತ್ತಿ ಇಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஓடுறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ಅವರು ಓಡುವುದಕ್ಕೆ ಕಾಯ್ತಾ ಇರ್ತಾರೆ. அவர் தாவீது மாதிரியே இருக்க முடியாது. ಅವರು ದಾವೀದನ ರೀತಿಯಾಗಿ ஏங்குதில்லை, எப்ப வெளியே போலான்னு தாங்குது. ಆತನಿಗೋಸ್ಕರ ನಾನು ಯಾವಾಗ ಹೋಗಲಿ ಅಂತ ಕಾಯ್ತಾ ಇದೆ. சொல்லமா, ரெஸ்ட் இன் காட். ಹೇಳೋಣ್ವಾ, ದೇವರಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿಯಾಗಿರಿ. எப்போ?
ಯಾವಾಗ பயந்துகிட்டு இருக்கிறாப்ல, ಅವರು ಭಯಪಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ, சோர்ந்து போய் இருக்கிறாப்ல, ಅವರು ಸೋತು ಹೋಗಿದ್ದಾರೆ, பலவீனத்துல இருக்கிறாப்ல, ಆತನು ಬಲಹೀನತದಲ್ಲಿ தனிமையில இருக்கிறாரு, ಏಕಾಂಗಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ, எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நிலையில ராஜா ಎಲ್ಲರೂ தாவீது ಒದಗಿಸುವ ಸಮಯದಲ್ಲಿ இருக்கிறாரு. அப்ப சொல்றாரு, ಆಗ ದಾವಿದನು ಹೇಳುತ್ತಾನೆ, அங்கெல்லாம் என் ரெஸ்ட் இல்லையா, ಅಲ್ಲೆಲ್ಲ ನನ್ನ ವಿಶ್ರಾಂತಿ ಅಲ್ಲ, அப்பா பிரசன்னத்துல தான் என் ரெஸ்ட். ತಂದೆಯ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನನ್ನ ವಿಶ್ರಾಂತಿ. இயேசு கூப்பிடுறாரு, ಯೇಸು ಕರೆಯುತ್ತಾರೆ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. ಕಷ್ಟಪಡುವವರೇ, ಹೊರೆ ಹೊತ್ತುವವರೇ ನನ್ನ ಬಳಿ ಬನ್ನಿ, ஆனா நாம என்ன பண்றோம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்றாரு. ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ, நானே தூக்கி சுமந்துக்கிறேன்ப்பா, ನಾನೇ ತೆಗೆದುಕೊಂಡು ನಾನು ಇದು ಮಾಡುತ್ತೇನೆ, அங்கே இருப்பா, நான் சுமந்துக்கிறேன்ப்பா. ನೀವು ಅಲ್ಲೇ ಇರಿ, ನಾನೇ ಅದನ್ನು எவ்வளவு ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. பேருங்க சொல்லாம சொல்றோம் இத. ಎಷ್ಟು ಜನ ಹೇಳುವ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சிட்ட பிறகு ಮೊದಲನೇ ಸರ್ವಿಸ್ ಮುಗಿದ ತಕ್ಷಣ ஒரு பிரதர் என்கிட்ட பேசினாரு. ಒಂದು ಬ್ರದರ್ ನನ್ನ ಬಳಿ பிரதர் ಮಾತನಾಡಿದರು. நைட்டு திடீர்னு எனக்கு தூக்கம் தெளிஞ்சிருது, அதுக்கப்புறம் தூக்கம் வர மாட்டேங்குது. ನೈಟ್ ನನಗೆ ನಿದ್ರೆ ಎಚ್ಚರ ಆಯ್ತು, ನನಗೆ ಅದಾದ್ಮೇಲೆ அவர் ನಿದ್ರೆ பார்த்த உடனே ಬಂದಿಲ್ಲ. என்ன கண்ணாடியில பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. ಅವರನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ನಾನು ನೋಡಿದ மனசுல ರೀತಿಯಾಗಿ சொல்லிக்கிட்டேன், சேம் பிளட் பிரதர். ನನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಂಡೆ, ನನ್ನ ಸೇಮ್ ಬ್ಲಡ್ ಅಂತ ಹೇಳಿ. அப்புறம் நான் சொன்னேன், ಆಮೇಲೆ ನಾನು பாருங்க ಹೇಳಿದೆ, நம்ம கூட அப்படிதான் இருக்கிறோம் பாருங்க. ನೋಡಿ ನಾವು ಹಾಗೆ ಇದ್ದೀವಿ. அப்ப நைட்டு தூக்கம் தெளிய மாட்டேன், தூக்கம் அங்கேயே தான் இருக்கு. ನೈಟಿನ ನಿದ್ರೆ ಹಾಗೆ ಇದೆ. எழுந்துட்டோம்னா ನಾವು ಎದ್ದರೆ எல்லா தோல்வியும் ஓடுது, ಎಲ್ಲ ಸೋತುಗಳು ಓಡ್ತಾ ಇದೆ, எல்லா பிரச்சனையும் குருவி ஓடுற மாதிரி ஓடுது. ಎಲ್ಲ ತೊಂದರೆಗಳು ಓಡ್ತಾ ಇದೆ. பட்டர்ஃப்ளை வயித்துல பறக்குது, தலைக்கு மேல பறக்குது. ಬಟರ್ಫ್ಲೈ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹೊರಡ್ತಾ ಇದೆ, ಮೇಲೆ ಎಲ್ಲ ಹಾರಾಡುತ್ತಿದೆ. அப்போ கான்சென்ட்ரேஷன் மாத்தணும். ಹಾಗಾಗಿ ನಾವು ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್ ಅನ್ನು ஆண்டவருக்குள்ள ரெஸ்ட் நம்ம ஆக மாட்டேங்கிறோம், ದೇವರಲ್ಲಿ ನಾವು ವಿಶ್ರಾಂತಿಗೊಳ್ಳುತ್ತಾ அவர்கிட்ட ಇಲ್ಲ, ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம். ನಾವು ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾ ಇಲ್ಲ. இவ்வளவு இங்க பிரசங்கம் பண்ணாலும் ನಾವಿಲ್ಲಿಷ್ಟು ನಾವು ಪ್ರಸಂಗ பிரச்சனை ಮಾಡಿದರೂ வரும்போது ತೊಂದರೆ ಬರುವಾಗ அந்த செகண்ட்ல கர்த்தர் பாத்துக்குவார்ன்ற அந்த ஒரு எண்ணம் நமக்கு வர மாட்டேங்குது. ಆ ಸೆಕೆಂಡ್ ಅಲ್ಲಿ ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಆ ಮನದಾಳು ನಮಗೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்மளே யோசிக்கலனாலும் சில யோசனைங்க ஓடிக்கிட்டே தான் இருக்குது பிரதர். ನಾವು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಬ್ಕಾನ್ಶಿಯಸ್ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲೇ ಓಡುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. அப்ப இன்னைக்கு பிரசங்கம் உங்களுக்கும் எனக்கும் தான். ಇವತ್ತು ನಮಗೂ ನಿಮಗೂ ಆ ಪ್ರಸಂಗವು இந்த வாரம் ஃபுல்லா ரெண்டு மூணு நாள் அப்படிதான் தூக்கம் இல்ல. ಈ ವಾರದಲ್ಲಿ 2 ದಿವಸವೂ ಆ ರೀತಿಯಾಗಿ ನನಗೆ ನಿದ್ದೆ ಇಲ್ಲ. எனக்கே தெரியல இந்த பிரசங்கம் தான் இன்னைக்கு பண்ண போறேன்னு சொல்லி. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಈ ಪ್ರಸಂಗವನ್ನು ಇವತ್ತು ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ. இது நீங்களும் நானும் இந்த வாரம் ட்ரை பண்ண போறோம். ಹಾಗಂತ ಹೇಳಿ ಈ ವಾರವು ನಾನು ನೀವು ಮಾಡುತ್ತೇವೆ. சொல்லமா ரெஸ்ட் இன் காட். ಹೇಳೋನ್ವಾ ದೇವರಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿ. இது ரொம்ப முக்கியம். ಇದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. உலகம் இன்னும் குழப்பத்துக்குள்ள தான் நடத்தும் நம்மள. ಈ ಲೋಕವು ನಮ್ಮನ್ನು ಗೊಂದಲದಲ್ಲೇ ನಡೆಸುತ್ತದೆ. அமைதியின்மைக்குள்ள தான் நடத்தும். ನಮ್ಮನ್ನು ಶಾಂತಿಯೇ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಹಾಗೆ ನಡೆಸುತ್ತದೆ. ಬಲವೀನತೆக்குள்ள தான் நடத்தும். ಬಲಹೀನತೆಯಲ್ಲೇ ನಡೆಸುತ್ತದೆ. சோர்வுக்குள்ள தான் நடத்தும். ನಮ್ಮನ್ನು ಸೋಲಿನಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತದೆ. தோல்விக்குள்ள தான் நடத்தும். பாடுகளுக்குள்ள தான் நடத்தும். ನಮ್ಮನ್ನು ಸಂಕಷ್ಟ ಉಪದ್ರ ಕಾಲದಲ್ಲೇ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತದೆ. சண்டைக்குள்ள தான் நடத்தும். ನಮ್ಮನ್ನು ಜಗಳಗಳಲ್ಲೇ ನಡೆಸುತ್ತದೆ. பாவத்துக்கும் அசுத்தத்துக்குள்ள தான் நடத்தும். ಅದನ್ನು ಪಾಪದಲ್ಲಿ ಆಗಲಿ ಅಶುದ್ಧತೆಯಲ್ಲೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತದೆ. கிட்ட அவருக்குள்ள அவர் பாதத்துல நான் ரெஸ்ட் ஆகலன்னு சொன்னா, இளைப்பாறலன்னு சொன்னா, நான் அவர் எப்படி அப்புறம் கொடுப்பாரு? ನಾವು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ವಿಶ್ರಾಂತಿ ಆಗದೇ ಇದ್ದರೆ, ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ನಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ? ಅವರು ಕೂಪಿಡ್றாருன்னா நாம் போகணுங்க. ಅವರು ಕರೆಯುತ್ತಾರೆ ಅಂದರೆ ನಾವು ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು. ಹೋಗಾಮ ಪ್ರಸನ್ನತೆ ಕೇಕ ಸಮಾಧಾನತೆ எப்படி நான் நாட முடியும்? ನಾವು ಹೋಗದೇ ಇದ್ದು ಅವರಿಗೆ ಪ್ರಸನ್ನತೆ ಬೇಕು ಅಂದ್ರೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸಿಗುತ್ತದೆ? அப்ப அமைதலா அவர் சமூகத்துல வந்து காத்திருக்கணும். ಹಾಗಾಗಿ ವಿಶ್ರಾಂತಿಯಿಂದ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ನಾವು ಕಾಯುತ್ತಿರಬೇಕು. ಸೈಲೆಂಟ್ அவர் சமூகத்துல வந்துடணும். ಹೇಳೋಣವಾ, ಶಾಂತವಾಗಿ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಬರಬೇಕು. சேர்ந்து சொல்லமா, சைலண்டா ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ அவர் சமூகத்துல கொஞ்ச நேரம் காத்திருந்து தான் பாருங்களேன். ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀವು ಕಾದಿದ್ದು ನೋಡಿ. எதுவும் பேசாதீங்க, ಏನು ಮಾತನಾಡಬೇಡಿ, ஒன்னும் அவர்கிட்ட சொல்லாதீங்க, ಏನು ಹೇಳಬೇಡಿ. உங்க மனசை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊಡಿ. சைலண்டா உட்காருங்க. ನೀವು ಶಾಂತವಾಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. ரொம்ப பேசணும்னா, ನೀವು ತುಂಬಾ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ, அவர் பேசிட்டு தான் இருக்காரு. ಅವರು ಆಲ್ರೆಡಿ ಮಾತನಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. ரொம்ப பேசணும்னா ತುಂಬಾ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ, மைண்ட் ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்கும். ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಅಲೆದಾಡುತ್ತಿರುತ್ತದೆ, அமைதியில இருக்காது. ಅದು ಶಾಂತವಾಗಿ அப்ப ಇರುವುದಿಲ್ಲ. அமர்ந்து இருக்கணும் அவர்கிட்ட. ಆಗ ವಿಶ್ರಾಂತಿಯಾಗಿರಬೇಕು, சைலண்டா இருக்கணும். ಆಗ ನಾವು ಶಾಂತವಾಗಿರಬೇಕು. ஒரு ப்ராவர்ப்ஸ் இப்படி சொல்லுது, ಒಂದು ಜ್ಞಾನೋಕ್ತಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, ಸ್ಪೀಚ್ ಇಸ್ ಸಿಲ್ವರ್ ಬಟ್ ಸೈಲೆನ್ಸ್ ಇಸ್ ಗೋಲ್ಡ್. ಮಾತು ಬಂದು ಬೆಳ್ಳಿ ಆಗಿರುತ್ತದೆ, ಮೌನವು ಬಂದು ಬಂಗಾರವಾಗಿರುತ್ತದೆ. நம்ம பேசுற பேச்சு அது வெள்ளியா, ನಾವು ಮಾತನಾಡುವ ಮಾತು ಅದು ಬೆಳ್ಳಿಯಾಗಿದೆ. அதை விட மேலானது என்ன தெரியுமா? ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲಾದದು ಏನು ಗೊತ್ತಾ? பேசாம இருக்கும்போது அது பொன்னா. ಮಾತನಾಡದೇ ಇರುವಾಗ ಅದು ಬಂಗಾರವಾಗಿದೆ. சொல்லுங்க, நீங்க சில்வரா இருக்க போறீங்களா, தங்கமா இருக்க போறீங்களா? ಹೇಳಿ, ನೀವು ಬೆಳ್ಳಿ ಆಗಿರ್ತೀರಾ, ಬಂಗಾರವಾಗಿರುತ್ತೀರಾ? கோல்டுங்க
ಬಂಗಾರ. அவர் பிரசன்னத்துல சைலன்ஸா இருக்கணும். சைலண்டா ಆತನ இருந்தா கோல்ட். ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನಾವು ಮೌನವಾಗಿರಬೇಕು. அதுதான் ரொம்ப முக்கியம். ಅದುವೇ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. அப்ப பேச்சு வெள்ளி என்றால் மௌனம் அதற்கு மேற்பட்ட பொன் என்னும் உண்மை இந்த சம்பவத்தில் நமக்கு தெரியுது பாருங்க. ಹಾಗಾಗಿ ಮಾತು ಬೆಳ್ಳಿಯಾದರೆ ಮೌನವು ಬಂಗಾರವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ இத கவனிங்க, இது ரொம்ப அழகா இருக்கு.